என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கை பூஜ்ஜியத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. வசதி வாய்ப்பு இருந்தால் மயங்காதே, துன்பம் இருந்தால் வருந்தாதே. எல்லா செல்வங்களையும் நிரந்தரமாக எவருக்கும் இறைவன் வழங்குவதில்லை. ஏற்றம் என்பது இறைவன் வழங்கும் பரிசு. இரக்கம் என்பது அவன் செய்யும் சோதனை. நீ நினைப்பது எல்லாமே நடந்துவிட்டால் தெய்வத்தை நம்ப மாட்டார். எப்போது நீ போடும் திட்டம் தோல்வியுறுகிறதோ அப்போது உனக்கு மேலானவன் அதை நடத்துகின்றான் என்பது பொருள். உனது வாழ்க்கை பூஜ்ஜியத்திலேயே ஆரம்பமாகிறது. அதற்கு முன்பக்கம் ஏதாவது எண் விழுந்தால் அது இறைவனின் பரிசு. பின்பக்கம் விழுந்தால் அவனுக்கு சோதனை. மேடும் பள்ளமுமாக வாழ்க்கை மாறி மாறி வந்தால் உனக்கு பெரிய வீழ்ச்சி இல்லை. ஒரே அடியாக உச்சிக்கு நீ போய்விட்டால் அடுத்து பயங்கரமான சரிவு காத்திருக்கின்றது என்பது அர்த்தம். வீழ்ச்சியில் கலக்கமோ எழுச்சியில் மயக்கமோ கொள்ளாதே. அடுத்த பாதை என்ன, பயணம் என்ன என்பது உனக்கு தெரியாது. எல்லாம் தெய்வத்தின் செயல் என்கிறார்கள் நம் முன்னோர்கள். துன்பத்தை சோதனை என்று ஏற்றுக்கொண்டு விட்டால் உனக்கேன் வேதனை வரப்போகின்றது? அந்த சோதனையில் இருந்து உன்னை விடுவிக்கும்படி நீ இறைவனை வேண்டிக்கொள். காலம் கடந்தாவது அது நடந்தே தீரும். தர்மம், சத்தியம், நேர்மை, நியாயம் என்றுமே தோற்காது குழந்தையே. கஷ்டத்திலும் நேர்மையாக இரு. நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் பிறரை ஏமாற்றாதே. உன் வாழ்நாளிலேயே அதன் பலனை நீ காண்பாய். தெய்வ நம்பிக்கை உன்னை கைவிடாதே. கலங்காதே. ஹரியும் நானே, சிவனும் நானே, உன் சாயியும் நானே. நான் இருக்க பயமேன் தங்கமே. இன்று ஒரு அதிசயத்தை நீ காண்பாய். கடவுள் உனக்கு ஒரு புதிய தொடக்கத்தை தரும்போது பழைய தவறுகளை மீண்டும் செய்யாதே. ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா என்று சந்தேகம் வந்தாலே அது கெட்டதுதான் என்று தாராளமாக முடிவிடு. நல்லது மனதை எப்போதும் குழப்புவது இல்லை. எல்லோரின் செயல்களையும் விமர்சிக்க இங்கு ஒரு கூட்டமே உள்ளது. அதை நீ கண்டு கொள்ளாமல் இருந்தால் உன் வாழ்க்கை நலமாகும். பொருளை இழப்பது மட்டும் தியாகம் அல்ல, ஆசைகளை இழப்பதே தியாகம். சிரித்துக்கொண்டே கடந்துவிடு சில தருணங்களை. விவாதமும் வேண்டாம், விளக்கமும் வேண்டாம். பல தவறுகளை செய்து தப்பி விடுகின்றது இளமை. பாவம் அதற்கு தண்டனை அனுபவிக்கின்றது முதுமை. எல்லாம் முடிந்துவிட்டது என சில நிகழ்வுகளுக்காக வருந்தாது. மனிதர்களை தாண்டி பல முடிவுகள் இறைவன் கைகளில் மட்டுமே உள்ளது. தவறு செய்யாதே. கடவுள் உன்னை தண்டிப்பார் என்று குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதை விட நல்லது செய். கடவுள் உன்னை பாதுகாப்பார் என்று குழந்தைகளிடம் சொல்லி வளருங்கள். பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள். ஆனால் நிகழவே முடியாது என்று சொல்லும் எந்த விஷயத்தையும் நிகழ்த்தி காட்டும் வலிமை உடையவை அவை. உனக்கென்று உரிய ஒன்று உன்னை தேடி தானாகவே வரும். நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. நீ வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்து கொண்டிருக்கின்றாய் என்பது போல் உணரும் பொழுது மரங்களை பார்த்து கற்றுக்கொள். என்னத்தான் அதன் இலைகள் ஒவ்வொரு வருடம் உதிர்ந்து கொண்டிருந்தாலும் அவைகள் வருந்தாமல் அதன் துளிர்காலம் எனும் எதிர்காலம் வரும் வரை காத்து கொண்டிருக்கும். உனக்கென்று படைக்கப்பட்ட ஒன்று உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை குழந்தையே. நீ தவமாய் வேண்டி நின்ற உன் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகின்றது. நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும். உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகவில்லை. மகிழ்வுடன் வாழ். அவசரம் என்றும் ஆபத்தைத்தான் தரும். பொறுமை என்றும் பொக்கிஷத்தை தான் தரும். பொறுமையானவர்கள் கடவுளோடு இருப்பார்கள். பொறுமையாக இரு தங்கமே. நீ யாரென்று தெரியாமல், உன்னிடம் எதையும் எதிர்பார்க்காமல் உனக்கு ஒரு புன்னகையை பரிசளிக்க ஒரு குழந்தையால் மட்டுமே முடியும். வயதான பின்பு வரும் பக்குவத்தை வாலிபத்திலேயே பழகுங்கள். வாழ்க்கையை எளிதாக எதிர்கொள்ளலாம். நம்முடைய எண்ணம் தான் வாழ்க்கை. நமது வலிமையான எண்ணங்களே நமது வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது. என்று நம்பிக்கையுடன் எது நடக்கும் என்று நம்புகின்றீர்களோ அது நிச்சயம் நாளை நடக்கும் என்பதே உண்மையாகும். உன் ஏக்கங்களும் கண்ணீரும் நான் அறியாமல் இல்லை தங்கமே. ஏன் இந்த தாமதம்? என் கனவுகள் எதுவும் எனக்கு கைகூடாதா என நீ புலம்பும் புலம்பல் என் செவிகளில் விழாமல் இல்லை. உன் பொறுமையும் நம்பிக்கையும் நான் சோதிக்கும் காலம் இது. அமைதியுடன் உன் கடமையை செய். உனக்கான நாள் வெகு விரைவில் வரப்போகின்றது. பெற்றவர்களுக்கு சோறு போடாதவர்கள் ஊர் மொத்தத்திற்கும் சோறு போட்டாலும்
புண்ணியம் என்பது கடுகளவும் கிடைக்காது குழந்தையே. கூடிய விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கப் போகின்றேன். எதை நினைத்து நீ கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாயோ அதுவே உன் கண்ணீருக்கு மருந்தாக அமையப் போகின்றது. அதனால் கவலையை விட்டு தைரியமாக இரு தங்கமே. மகளே, யாரும் இன்றி தனியாய் நிற்கின்றோம் என கவலை கொள்ளாதே. தனியாய் நீ நிற்பதால் என்னவோ, துணையாக இந்த சாயி இருக்கின்றேன். கோபம் என்பது என்னவென்று தெரியுமா குழந்தையே? பிறர் செய்யும் தவறுக்கு நமக்கு நாமே கொடுக்கும் தண்டனைத்தான் கோபம். நான் இன்று உனக்கு ஒரு உறுதியளிக்கின்றேன். நீ நிச்சயமாக ஷீரடி வருவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் நான் வெகு விரைவில் செய்கின்றேன் தங்கமே. என்னை காண விரைந்து வா. உன் வீட்டிற்கு நான் குழந்தையாக வரப்போகின்றேன். இதுவரை இல்லைத்தான், ஆனால் இனி அனைத்தும் நடக்கும். இன்பத்திற்காக மட்டும் அன்பை தேடி செல்லாதே. துன்பத்திலும் ஆறுதல் அளிக்கும் உறவை தேடு. அதுவே இறுதி வரை அன்பாக இருக்கும். அதிகம் நம்பாதே, அதிகம் நேசிக்காதே, அதிகம் அக்கறை காட்டாதே. காரணம், அதிகம் என்பது நமக்கு அதிக வலியை தரும். உன்னை கெடுக்க பலர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவனை நான் நிறுத்துவேன். எனது தீவிர பக்தனை ஒருபோதும் நிலைகுலைய விடமாட்டேன். உனக்காக எந்த ரூபத்திலும் வந்து 1000 கரம் கொண்டு நான் காப்பேன். உன் வாழ்வில் நிகழ்பவை, நிகழ்ந்தவை, இனி உன் வாழ்வில் நிகழும் அனைத்து செயல்களுக்கும் நானே பொறுப்பாவேன். முழுமையான பரிபூரண சரணடைதலுடன் என்னிடம் உன் பலுவை நீ செலுத்திவிட்டு உன் கடமைகளில் மட்டும் கவனம் கொள். கனவிலும் நீ நினைக்காத வாழ்வினை நான் உனக்கு அமைத்து தருவேன். வலிகளுடன் தொடர்ந்தால்தான் வாழ்க்கை எவ்வளவு வலிமையானது என்று உணர்வு பூர்வமாக உணர்ந்து கொள்ள முடியும். வலிகளை சிரித்துக்கொண்டே ஏற்றுக்கொள். அது இன்னும் உன்னை வலிமை படைத்தவனாக உலகிற்கு அறிமுகப்படுத்தும். தன்னம்பிக்கைத்தான் நம் வாழ்விற்கான வெற்றி. பிறர் கை எதிர்பார்த்து நம் வாழ்க்கையை வாழ எண்ணினால் நமக்கான வாழ்வு அங்கே பறிபோகும். குறையோ நிறையோ நமக்கான வாழ்வை நாமே தீர்மானிப்போம். பலவீனமானவர்கள் பழி வாங்குகிறார்கள், வலிமையானவர்கள் மன்னிக்கின்றார்கள், புத்திசாலிகள் பொருட்படுத்தாமல் விட்டு விடுகின்றார்கள். தண்டிப்பதை விடவும் மன்னிப்பதை விடவும் பொறுமையாக கடப்பதற்கே அதிக மனபலம் தேவைப்படுகின்றது. யார் என்னுடைய பெயரை அன்புடனும் நம்பிக்கையுடனும் சொல்கின்றார்களோ அவருக்கு நான் விரும்பியதெல்லாம் அளிக்கின்றேன். இதன் விளைவாக அவருக்கு என்மேல் உண்டான பக்தி பெருகுகின்றது. நீ நலமுடன் வாழத்தான் உனக்காக நான் போராடிக் கொண்டிருக்கின்றேன். சிறிது காலம் அமைதி கொள் தங்கமே. தற்போது உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை நினைத்து கலங்காதே. அனைத்தும் நன்மைக்கு. நானே அனைத்தையும் நடத்துகின்றேன். உன்னை சோதிப்பேனே தவிர என்றுமே கைவிட மாட்டேன் குழந்தையே. எத்தனையோ ஆசைகள் வைத்திருக்கின்றான். ஆனால் இப்போது நிம்மதியாக இருந்தால் போதும் என்பதை உன்னுடைய பெரிய ஆசையாக இருக்கின்றது. கலங்காதே தங்கமே. நான் உனக்கென்றும் துணையாக இருந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்து தருவேன். முயற்சியிலிருந்து பின்வாங்க தோணும் போதெல்லாம் நீ பட்ட அவமானத்தை நினைத்துக்கொள். அதுவே உனக்குள் புதிய உத்வேகத்தை கொடுத்து உன்னை வெற்றியின் உச்சிக்கு அழைத்துச் செல்லும். உன் துக்கம் சந்தோஷமாக மாறப்போகின்றது. சந்தோஷத்தில் மூழ்கி துள்ளி குதிக்கப் போகின்றார். தனியாக இருப்பதாக கவலை கொள்ளாதே. உன்னுடன் உன்னுள்ளே எப்போதும் உனக்காகவே இருப்பேன். நிம்மதி கொள் தங்கமே. எல்லாம் நன்மைக்கே. விரைவில் புதிய அத்தியாயம் உன் வாழ்வில் நடைபெறும். காத்து கொண்டிரு. உனக்கு பிடித்த ஒன்றை தரப்போகின்றேன். நீ என்னை வணங்குகின்றாய் என்றால் புண்ணியசாலி. நன்மை பெறுவதற்கு தகுதி உடையவர்கள் என்பதில் சந்தேகமே வேண்டாம். நீ என் நாமத்தை அன்புடன் உச்சரித்தால் உன்னுடைய முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் சூழ்ந்து உன்னை நான் காத்திடுவேன். கலங்காதே தங்கமே. அழுது புலம்பாதே. பொறுமையோடு இரு. உன் உழைப்பு என்றும் வீணாகாது. வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும். என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை கைவிட்டதா இதுவரை எவரும் இல்லை. உன்னை மட்டும் விட்டுவிடுவேனா என்ன? ஒரு பறவை உயிருடன் இருக்கும் போது அது எறும்புகளை தின்னும். பறவை இறந்தவுடன் எறும்புகள் பறவையை தின்னும். காலமும் சூழ்நிலையும் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம். வாழ்க்கையில் யாரையும் குறைத்து மதிப்பிடவோ காயப்படுத்தவோ வேண்டாம். நீங்கள் இன்று சக்தி வாய்ந்தவராக இருக்கலாம். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், காலம் உங்களை விட சக்தி வாய்ந்தது என்று. உதி எந்தெந்த இடங்களை அடைகிறதோ அங்கெல்லாம் நானே வந்துவிடுவேன் என்று புரியும். என் ஆன்மாவினால் உயிரூட்டப்பட்ட சக்தி மிகுந்த மருந்து இந்த உதி. நீ எங்கு சென்றாலும்
உதியை நெற்றியில் இட்டுக்கொள். உன் வருங்காலம் எப்படி தீர்மானிப்பது என்று எனக்கு தெரியும் தங்கமே. அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். தேவையற்ற பயத்தால் உன்னை வருத்திக் கொள்ளாதே. முதலில் நம்பிக்கையுடன் இருந்த நீ இப்போது மெல்ல மெல்ல தளர்ந்து விட்டார். ஒவ்வொரு நாளையும் கஷ்டப்பட்டு நகர்த்தி வருகின்றார். என் வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன். உன் வாழ்வில் சிறு சறுக்கல் தான் ஏற்பட்டுள்ளது. கவலை வேண்டாம். உன் தந்தை நான் இருக்கின்றேன். உன்னை கை தூக்கிவிட எனது கடமை வெகு விரைவில் நடக்கும். நான் உன்னிடம் வந்திருக்கின்றேன். என்னை நீ கெட்டியாக பிடித்துக்கொள். புதிய வழிகளை நான் உருவாக்கி தருவேன். உன் பிரச்சனைகளுக்கு தீர்வாக இன்று உன் இல்லம் தேடி வருவேன். காத்திரு. உன் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கும் தருணம் இது. அற்புதங்கள் நிகழ உள்ளது. உன் பிரார்த்தனையையும் பக்தியையும் கண்டு என் மனம் ஆனந்தம் கொண்டது. நீயும் உன் குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்றீர்கள். என் சாகி நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு. உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் தங்கமே. யாரையும் காயப்படுத்தவோ குறைத்து நடத்தவோ செய்யாதே. இன்று நீ பலம் மிக்கவராக இருக்கலாம். ஆனால் காலம் உங்களை விட பலம் வாய்ந்தது. உன் வாழ்க்கைக்கான சிறந்த திட்டம் என்னிடம் உள்ளது. உனக்கானது எல்லாம் வரிசையாய் வந்து குவியப் போகின்றது. உன்னை பற்றி ஒருவன் குறை பேசுகின்றான் என்றால் அவன் நீ சுமந்து கொண்டிருக்கும் சுமையை சுமப்பதற்கு தயாராகின்றான் என்று அர்த்தம். நன்கு அறிந்து கொள். ஒருவன் இன்னொருவனை பற்றி குறை பேசும்போது அவன் அனுபவிக்கும் மனசங்கடங்கள் அனைத்தும் திசை திரும்பி குறை பேசுபவனிடம் சென்றடையும். அதனால்தான் மனிதனின் வாழ்க்கை ஒரு நிலையில் இருப்பதில்லை. எதையும் சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கை நல்வாழ்க்கையாக அமையும். நான் கொடுக்கப் போகும் தீர்ப்பு நிரந்தரமானது. ஒரு வினாடியில் உன் தலை எழுத்தையே மாற்றும் சக்தி எனக்கு இருக்கின்றது. என்னை நம்பு தங்கமே. உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.